நீங்க ஆக குறைஞ்சது நான் சொல்ற எக்ஸாம்பிள் பாருங்க. குர்ஆன்ல இருக்கிற சூறாய்க்கு தானே சின்ன சின்ன குட்டி குட்டி சூறாய்க்கு தானே நாங்க வளமையா தொழுகல்ல சூரத்துல் ஃபாத்திஹா பிறகு ஒவ்வொரு சூறாவையும் ஓதுவோம். குறைஞ்சது அந்த சூறாவோட மீனிங் சரி டிரான்ஸ்லேஷன் சரி எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களை பார்த்தா நீங்க இன்னொரு பேச போல உங்களுக்கே தெரியாம அதுல வாசிச்ச விஷயங்களை அவரோட ஷேர் பண்ணுவீங்க. எங்களுக்கு விளக்காது. ஆனா நான் என்ன செய்ய மாட்டா நான் பேச போகிற ஆட்டோமேட்டிக்லி எங்கட வாயாலே அந்த சப்ஜெக்ட் வரும். நான் இப்படி ஒரு விஷயம் வாசி இப்படி ஒரு விஷயம் தெரியும் அல்லது ஒரு சப்ஜெக்ட் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பீங்க. மனுஷன் இயல்பான விஷயமா இருக்காங்க. நான் கடைசியா எங்கத்தை பார்க்கிறோமோ கடைசி எங்கத்தை விலை கொண்டோமோ அதைத்தான் பேசுவோம். இப்ப கடைசியா ஒரு ஃபைனல் வேர்ல்ட் கப் ஒன்று பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? கடைசியா பேசுற ஆட்களோட கூடுதல் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்? அந்த வேர்ல்ட் கப் சம்பந்தமா மேட்ச் சம்பந்தமா அந்த ட்ரோஃபி சம்பந்தமா இப்படியே தான் நாங்க என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நாங்க என்ன சொல்றோம்டா நல்ல ஒரு படிச்ச சமூகம் கொண்டு வரணும். கொழும்புல இருக்கிற ஆட்கள் எங்களை சந்திக்கிறார்கள், எங்களை மீட் பண்றார்கள். ரைட்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க you never get a second chance to make a good impression. நீங்க ஒரு நாளும் ரெண்டாவது அபிப்பிராயம் ஒன்று எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, ரெண்டாவது சான்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நான் நல்லவர் என்றதை ப்ரூவ் பண்றதுக்கு, நான் நல்லவர் என்றதை ப்ரூவ் பண்றதுக்கு. ரைட்? இப்போ உதாரணமாக ஒரு ஆள பேரை சொல்றோம். ரைட்? சஜித் பிரேமதாஸ் என்னோட என்ன செய்யும்? அவருக்கு சில ஞாபகம் கொண்டு வரும். அவரோட பேரை கேட்டோன்னே கோட்டாபாய ராஜபக்ச என்ன செய்யும்? அவருக்கு சிலது ஞாபகம் வரும். ரைட்? அப்படித்தானே? ரைட்? சிலாக்களோட பேரை சொன்னோட என்ன நடக்கும்? கத்தனை பாத்தீங்களா? சிலாக்கள் சில பேரை சொன்ன சிரிக்கிறீங்க, அவங்கள கண்ணை காட்டுறீங்க, ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இதே மாதிரி தான் எங்கட பேரை சொன்னாலும் நடக்கும். இதே மாதிரி தான் என்ன நடக்கும்? இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு எங்கட பேரை சொல்ல போகலையும் அவர் என்ன செய்வாருடா அப்படி கண்ணால காட்டுவாரு, இப்படி கண்ணால காட்டுவாரு, அவராண்டு கேட்பாரு. அப்படித்தானே? கீழே போட்டிக்கோ. நாம் மரணித்தால் நம்மை பற்றி என்ன பேசிக் கொள்வார்கள்? நாங்க மௌத்தாயிட்டா எங்களை பத்தி என்ன பேசிக் கொள்வாங்க? இப்ப யாருக்கு தெரியுமா? 2 வயசுல மௌத்து வரும், 4 வயசுல வரும், 6 யாரும் சொல்லலுமா? அல்லது 50க்கு புறவுதான் வரும்னு சொல்லலுமா? நானும் இப்போ 3 வீல்ல வர போல அஸ்லம் லோயர் பேசிக்கொண்டு வரோம். 2 வயசுக்குள்ளவனுக்கு இப்ப கேன்சர் ஆகும். இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போதாமனு பேசிட்டு வரோம். எத்தனை வயசு? மௌத்து எப்பன்னு தெரியாது. ரைட்? பாருங்க, சிலாக்களோட மௌத்து நடந்தா, சிலாக்களோட மரணம் நடந்தா அது யார்கிட்ட பேசிக்கொள்வாங்க இல்லையா? என்னது நல்ல மனுஷன் ஒன்று இல்லையா? மௌத்த போயிட்டாரு. ஈக போக்கல எப்படி மனுஷன் ஆக்களோட அப்படி பேசுவாரு, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்வாரு, இதுக்கு உதவுவாரு, பள்ளி வேலையில வருவாரு, ரோட்ல சிரமதானம் பண்ண வருவாரு, யாருக்காவது ஹெல்ப் பண்ண கொடுப்பாரு, வெள்ளிக்கிழமையில பார்க்க சொல்லிட்டு கொடுப்பாரு. நல்லா பேசிக்கொள்வோம் இல்லையா? நல்ல மனுஷன் ஒன்று. ரசூல்ல சொன்னாங்க, ஒரு மையத்துல ஒரு மரணத்துல அவரை ஜனாசாவுல இணை வைக்காத ஷிர்க் செய்யாத 40 பேர் கலந்து கொண்டு அவருக்கு பரிந்துரை செய்தால் அல்லாஹ் அந்த ரெக்கமெண்டேஷனை, அந்த பரிந்துரையை ஏற்காமல் இருப்பதில்லை. அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. 40 பேர். அப்ப பாருங்க, நம்ம மரணிச்சா, நாங்க மௌத்தாயினா, எங்க மௌத்து குறைஞ்ச 40 பேர் சரி வரணும். அப்படி இல்லாட்டி மோசமான மயத்தை பாருங்க, கெட்ட மயத்தை பாருங்க, ஆட்கள் என்ன பேசிக் கொள்வாங்க? இவன் உலகத்துல இருந்தா என்ன, செத்தா என்ன பேசுவாங்க. ரைட்? இவெல்லாம் உலகத்துல வாழ்றதை விட செத்து போற நல்லா அல்ல சொல்றாங்க. நல்ல காலம் இப்படி ஆனாக்க உசுரோட இருக்குது, இது இப்படி எல்லாம் ஃபித்னா வந்திக்கும் பேசிக் கொள்வாங்க. ரைட்? அப்ப மையத்தொண்டு எடுத்துட்டு போகல ரசூல்ல சொல்றாங்க, உறுதியாகிவிட்டது. கன்ஃபார்ம் ஆயிட்டு சொல்றாங்க. ரைட்? சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு மையத்தையும் கொண்டு போறாங்க. என்ன செய்யறாங்க? தம்பி என்ன செய்யறாங்க? மையத்தோட எடுத்துட்டு போறாங்க. திரும்பவும் போற மையத்தோட எடுத்துட்டு போனோம்னா ரசூல்லா கேட்கிறாங்க, திரும்பவும் சொல்றாங்க, உறுதியாகிவிட்டது. கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப எல்லா மையத்து 2 மையத்துக்கு போனது போறோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
நீங்க முதல் மையத்துக்கு போக்குகளை உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னீங்க. அதை நான் கேட்டுக்கொண்டீங்க. ரெண்டாவது மையத்துக்கு போனதோடையும் அதே மாதிரி 3 தடவை சொன்னீங்க. ஏன் அதை யார் சொல்லலாம்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது கொண்டு போன மையத்து நல்ல மையத்து. முதலாவது கொண்டு போன மையத்து நல்ல மையத்து. அவங்க சம்பந்தமா நீங்க நல்லா பேசிக்கொண்டீங்க. இவர் அப்படியானால் இப்படிப்பட்டால் இப்படி வேலை செய்வார் நல்லா பேசிக்கொண்டீங்க. எனவே அந்த துவாக்கு நான் சொன்னேன், இவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. இரண்டாவது போனால் இந்த சமூகத்தில் இருக்கிற ஆக மோசமான ஒரு ஆள், இவரை பத்தி மோசமா பேசிக்கொண்டீங்க. இவர் அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் பேசிக்கொண்டீங்க. சோ நான் இவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது நரகம் உறுதியாகிவிட்டது நான் சொன்னேன். சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த அல்லாஹ்வினுடைய சாட்சியாளர்கள் இந்த பூமியில இருக்கிறாரு நீங்க தான். மனுஷர்களாகி நீங்க தான் அல்லாஹ்வோட சாட்சியாளர்கள். நீங்க என்ன சாட்சி பகர்கிறீங்களோ அதுதான் அவருக்கு மறுமையில கிடைக்கும். நீங்க என்ன சாட்சி பகர்கிறீங்களோ அதுதான் மறுமையில கிடைக்கும். எனவே வாழ்றது லேசான வேலை இல்லை ராஜா. வாழ்றது லேசான வேலை இல்லை. ஒரு தரம் மார்க் எடுத்துட்டா அவரை நல்ல புள்ள. சரி, ஸ்கூல்ல பாருங்க, ஸ்கூல்ல பேசி கொள்வாங்க, ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி பேசி கொள்வாங்க, அல்ல சார் மாதிரி பேசி கொண்டு இந்த பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்ல புள்ள ஒன்று, நல்ல புள்ள, நல்ல குட் கேரக்டர் உள்ள ஒரு ஆள் ஏதாவது மிஸ்டேக் ஒன்று, அதாவது ஏதாவது ரோங் ஒன்று, ஏதாவது பிள்ளை ஒன்று செஞ்சுட்டாங்க சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? அவர் நல்ல புள்ள, ஏதோ அவருக்கு தெரியாம ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு, ஏதோ அவருக்கு தெரியாம ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டாங்க. அல்லது அவர் அப்படி செய்யறாலும் இல்ல, அவர் அப்படி வேறுபட்டு செய்யறாலும் இல்ல, அவருக்கு தெரியாம அந்த மிஸ்டேக் நடந்துட்டுவாங்க. யாரு யார் செஞ்சாங்க? நல்ல புள்ளையோட ஒரு மிஸ்டேக் ஒன்று செஞ்சாங்க. மோசமான ஒரு ஆள் அல்லது இவரை பேட் பிக்சர் ஒன்று, இவர் ஆள் நல்லமில்ல, மோசமான ஆள், மோசம், இது செஞ்சாலும் செய்ய மாட்டான், அது சொன்னாலும் செய்ய மாட்டான், அவரோட கேரக்டரே கூடாத ஒரு பேரோடு எடுத்துட்டு நல்லது செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க? அவன் நல்ல செய்ய மாட்டானே, அவன் நல்ல செய்யற ஆள் இல்லையே, அவன் நல்ல செய்ய மாட்டான், அவனுக்கு தெரியாம செஞ்சுப்பான், ஏதோ நல்லதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் என்றால் நாம எடுத்து வச்சுக்கிற பேர், பாருங்க, நாம எடுத்து வச்சுக்கிற பேர்ல நாங்க கடைசியா மௌத்தாயினா அதே பேரோட வச்சிருக்கோம். எனவேதான் நாங்க குறைஞ்ச, நாங்க மௌத்தாகினா, நாங்க மரணிச்சா எங்களை பத்தி 40 பேர் சரி நல்ல பேர், நல்ல பிள்ளைகள், நல்ல மனிதர் என்று சாட்சி சொல்ற அளவுல எங்களை வாழ்க்கையை நாங்க மாத்திட்டு போவோம். ரைட்? மறுமையில் கேட்கப்படுகின்ற என்னது? 5 கேள்வி. 5 கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விட சொல்லாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. 5 கேள்விக்கு விட சொல்லாம என்ன செய்யறாரு? ஒரு மனிதர் தன்னை இருக்கும் இடத்தை விட்டு ஒரு அடி சரி எடுத்து வைக்கலாம். எங்க அது கேள்வி தெரியுமா? ஒரு கேள்வி, உன் ஆயுளை எப்படி கழித்தாய், உங்களோட லைஃப எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆயுளை எப்படி கழிச்சீங்க. ஆயுளுக்கு எல்லாம் வரும் தானே, சிறுபராயம் வரும், குழந்தை பருவம் வரும், இளமை பருவம் வரும், முதுமை பருவம் வரும், உலகத்திலிருந்து மரணம் மட்டும் வரும். ஆனா பாருங்களா, ஸ்பெஷலா இன்னொரு கேள்வி கேட்கிறான், உன் இளமையை எந்த வழியில் பயன்படுத்தினார். ஒரு கேள்வி, உங்களோட லைஃப் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. அதுலயும் அல்ல 5 கேள்வியில ஒரு கேள்வியா கேட்டுட்டு திரும்ப ஸ்பெஷலா கேட்கிறாங்க. என்ன தெரியுமா? உன் இளமையை எவ்வழியில் பயன்படுத்தினார், எந்த வழியில் பயன்படுத்தினார். அப்ப மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்கிற டைம் எங்களுக்கு விட சொல்ல தெரியுமா இருக்கணும். ரைட்? எனது இளமையை நான் இன்னென்ன வழிகளில் செலவழித்தேன், நல்ல வழிகளில் செலவழித்தேன், இப்படியான பாடநெறியில இருந்தேன், அவருக்கு உதவி செஞ்சேன், இப்படியான சமூக பணிகள் இருந்தேன், ஒரு மரம் ஒன்றை நாட்டிட்டு போனேன், ஒரு விலங்குக்கு, ஒரு பிராணிக்கு நான் தண்ணி கொடுத்தேன், அதுக்கு சாப்பாடு கொடுத்தேன், இப்படி சொல்ற அளவுல 4 நன்மைகள் வித்தியாசமா செஞ்சுட்டு போறாங்களா நாங்க இருக்கிறோம். அப்ப 5 கேள்வி
எப்படி உன் ஆயுளை எப்படி கழித்தாய் கேட்டால ரெண்டாவது கேட்கிற கேள்வி என்ன? உன் இளமை பருவத்தை எப்படி கழித்தாய்? ஏன்னா நீ இதுக்கு முந்தி உள்ள லெக்சரர்ஸ் அது புற உள்ளதுக்கு என்னாச்சு பாத்தீங்க? அது டீனேஜ் 13, 14, 16 இப்படி வா 15, 16, 17, 18, 19 ஒரு டீனேஜ்ல வர சில மனப்புலல் ஒளிக்கும். சில உள்ளத்துல நிறைய ஆசைகள் வரும். அதை செஞ்சு பார்க்கணும், இப்படி இங்க போயிட்டு பார்க்கணும், அதை என்னன்னு பார்க்கணும் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டாதான் இந்த வாழ்க்கைய நான் நல்ல முறையில கொண்டு போவோம். ரைட்? எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5க்கு முன் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5க்கு முன்னால என்ன செய்யுங்க? 5 வாரத்துக்கு முன்னால 5 விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. முதலாவது விஷயம் இல்ல, முதுமைக்கு முன் வாலிபம். கடைசி விஷயம் மரணத்துக்கு முன் வாழ்வு. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி மௌத்தாரத்துக்கு முன்னால வாழ்க்கையை நல்லா பயன்படுத்துங்கன்னு சொல்லி முடிச்சா போதும் தானே. ஆனா 5ல ஒன்றரை சொல்லிக்காங்க தெரியுமா? முதுமை வாரத்துக்கு முன்னால, வயசு போறதுக்கு முன்னால எதை பயன்படுத்துங்க? வாலிப பருவத்தை பயன்படுத்துங்க. எனவே நாங்க இப்ப இருக்கிற வாலிப பருவத்தை எவ்வளவுக்கு நல்ல முறையில பயன்படுத்தலாம் என்றதை நாங்க என்ன செய்யணும்? இப்போதைக்கு நாங்க யோசிக்கணும். சரி தானே? ரைட். எங்களோட தலைப்பு என்னது? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இலங்கை சம்பவம். அதுல நாங்க என்ன செய்ய போறோம்னா இது 2 பகுதிகளை பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்? ரசூலுல்லாஹ் வாலிப சமூகத்தை எப்படி உருவாக்கினாங்கன்றத 2ஆ பார்க்க போறோம். முதலாவது ரசூலுல்லாஹ் என்னன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் இளமை காலம் என்னன்னு பார்ப்போம். பார்த்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமுதாயம் என்னென்ன பண்பாடுகளை என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருந்த நாங்க 2ஆவது பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் பார்க்க போறோம். முதலாவது என்ன? பேசுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ரசூலுல்லாஹ் பத்தி ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுக்கு பிறகு தான் நாம பார்க்க போறோம் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் எப்படி இருந்துச்சு. சரியா? ரைட். பா என்ன செய்யணும்? இங்கே போடணும். அதுக்கு இங்கே வந்தாலும் பரவாயில்ல. இங்கே வரலாம். நீ வரலாம். தம்பி உனக்கு பிரச்சனை நீங்க வா. இந்த சைடு வரலாம். பிரச்சனை சரியா? நாங்க 10 minutes என்ன செய்ய போறோம்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வை யாருக்கு பார்க்கணும்? ரசூலுல்லாஹ் இளமை பருவம் எப்படி இருந்தது பார்க்கணும். எனவே ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் எப்படி இருந்தது நாம பார்ப்போம். அதுல ரசூலுல்லாஹ் பற்றிய சுருக்கத்துக்கு தான் நாங்க ரசூலுல்லாஹ் இந்த பிறப்பை பத்தி பார்க்கிறோம். ரைட்? தெரியும் ரசூலுல்லாஹ் எங்க பிறந்தாங்க? எங்க மரணிச்சாங்க? அம்மாட பேர், பாப்பாட பேர், பாட்டோட பேர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட்? ரசூலுல்லாஹ் உம்மாட பேரை யாரும் முழுமையா சொல்றேன். ஆமினாட வேற தெரியும். அப்படித்தானே? ஃபுல் நேம் என்ன? ஃபாத்திமா ஆமினா. ரசூலுல்லாஹ் அம்மாட பேர் ஃபாத்திமா ஆமினா. ரைட்? வேற ரசூலுல்லாஹ் உம்மாட ஃபுல் நேம் என்ன? முழு பேர்
சொல்லுங்க. இப்ப கூகுள் அடிச்சாலும் டக்குனு வரும். கூகுளிங் பேரே இல்லையா? தெரியுதானே? அப்ப இன்னைக்கு சரி போயிட்டு என்னது பாருங்க. ரசூலுல்லாஹ் உம்மாட ஃபுல் நேம் என்ன, முழு பேர் என்ன கட்டாயம் பாருங்க. சரியா? அப்பல கிளாஸ் முடிஞ்சு தண்ணி கேள்வி சொல்றேன். ரைட் தானே? ஓகே. ரைட். அப்ப மக்காவுல பிறந்தாங்க, மதீனால மரணிச்சாங்க. ரசூலுல்லாஹ் உம்மாட பேர், வாப்பாட பேர், பாட்டோட பேர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது எப்படியா பிறந்தாங்க? ஒரு அனாதையா பிறந்தாங்க இல்லையா? அவன பாப்பா மரணிச்ச நிலையில ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. யார்கிட்ட வளர்ந்தாங்க? அவனோட பாட்டனால அப்துல் முத்தலிப் இருந்தாங்க. மருவப்பட்டி யார வீட்டுல இருந்தாங்க? அவனோட சாச்சாமன யார வீடு? அபூ தாலிப் வீட்டுல இருந்தாங்க. அபூ தாலிப் முஸ்லிம் ஆயினாரா? இஸ்லாத்துக்கு வந்தாரா? இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவர் காஃபிராயினும் அவங்களோட நல்ல முறையில இருந்தாங்க இல்லையா? அவரோட வீட்டுல இருந்தாங்க இல்லையா? அவங்களோட நல்ல முறையில விசுவாசமா இருந்தாங்க, நல்ல முறையில நட்பு கொண்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோட எப்படி இருக்கணும்? நீ கொஞ்ச நாளைக்கு முந்தி கபீப்ல கோட் சொல்லி வாச்சீங்களா? கபீப் தெரியுதானே? யார் கபீப்? பாக்ஸர். என்ன சொன்னாரு? முஸ்லிம் அல்லாத ஆக்கள், முஸ்லிம் அல்லாத ஆக்கள் யாரு? முஸ்லிம் அல்லாத ஆக்கள். அது எந்த ரிலீஜன் ஆயிக்கலாம்? கிறிஸ்டியன் ஆயிக்கலாம், புத்திஸ்ட் ஆயிக்கலாம், இந்து ஆயிக்கலாம், சிக்ஸ் ஆயிக்கலாம், ஜூ ஆயிக்கலாம். அவங்க குர்ஆன் வாசிப்பாங்களா? குர்ஆன் வாசிப்பாங்களா? குர்ஆன் வாசிக்க மாட்டாங்க. அவங்க ஹதீஸ் வாசிப்பாங்களா? ஹதீஸ வாசிக்க மாட்டாங்க. அவங்க குர்ஆனை பார்க்கவே மாட்டாங்க, ஹதீஸ பார்க்கவே மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்க? முஸ்லிம்களை தான் பார்ப்பாங்க. இஸ்லாம் எப்படி இருக்கு? குர்ஆனை பார்க்கவும் மாட்டாங்க, ஹதீஸ பார்க்கவும் மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க? முஸ்லிம்களை தான் பார்ப்பாங்க. இவங்க attitudes எப்படி இருக்குது? சோ நான் என்ன செய்யணும்? எங்க attitudes நல்லா இருக்கணும். ரைட்? அப்ப வளர்ந்தாங்க. வளர்ந்து போல எத்தனை வயசுல திருமணம் முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க? 25 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க. 25 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசுல நபித்துவம் கிடைக்குது, நபி பட்டம் கிடைக்குது? எங்க வச்சு கிடைக்குது? ரைட். அப்ப முதலாவது இருக்கிற வசனம் என்ன? இக்ரா. இரண்டாவது இருக்கிற சூரா என்ன? இந்த கிளாஸ்ல இல்லாட்டி பரவாயில்ல, இந்த கிளாஸ்ல இல்லாட்டி பரவாயில்ல, அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் அது இந்த கிளாஸ் ஆயிக்கலாம், டியூஷன் கிளாஸ் ஆயிக்கலாம், ஸ்கூல் கிளாஸ் ஆயிக்கலாம், படிக்கிறதுக்கு ஒரு முறை குர்ஆன் சொல்லி தருது. எதுலன்னா முதலாவது இருக்கிற வசனம் என்ன? இக்ரா. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? வாசிக்கணும். இரண்டாவது இருக்கிற வசனம் என்ன? இரண்டாவது இருக்கிற சூரா, இரண்டாவது இருக்கிற வசனம். முதலாவது இருக்கிற சூரா சூரத்துல் ஆலக். இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் ஆலக். 5 வசனம். இரண்டாவது இருக்கிற சூரா சூரத்துல் கலம். நூன் வல் கலமி வமா யஸ்ரூன். முதலாவது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன செய்யணும்? வாசிக்கணும்னு சொல்றான். இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் எதன் மீது சத்தியம் பண்றான்னா பேனையின் மீதும் கொப்பியின் மீதும். அப்ப முதலாவது படிக்கிறதுல ஒழுங்கு என்ன? ஒழுங்கு என்ன? எக்ஸாம் படிக்க போகல முதல்ல என்ன செய்யணும்? வாசிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? முதலாவது வாசிக்கணும், இரண்டாவது அடுத்து என்ன சொல்லுது? அடுத்த என்ன சூரா? சூரத்துல் முஸம்மிலா முத்தஸிரா. முஸம்மில் யா அய்யுஹல் முஸம்மில். போத்திட்டு இந்த சரி வராது, படிக்கிறதுக்கு சோபரமா இந்த சரி வராது. அப்ப முதலாவது வாசிக்கணும், இரண்டாவது என்ன செய்யணும்? வாசிக்கிறதை எழுதி வைக்கணும். இது நாம அப்படி இல்லை. நாம எழுதுறதுக்கு சோபரம், வாசிக்கிறதுக்கு சோபரம், எல்லாம் சோபரம் 3 லெவல்ல வைக்கிறோம், போர்த்தி கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹல் முஸம்மில். அது அடுத்தது முத்தஸிர். கும் ஃபஅன்திர். என்ன செய்யுங்க? எழுதுங்க, உஜாராங்க, அடுத்தாக்களுக்கு எது சொல்லி கொடுங்க. படிக்கிறதுல ஒழுங்கு 4. பாப்பா ஏன் கவனிங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறேன்டா
கிளாஸ்ல படிக்கிறேன்டா டியூஷன்ல படிக்கிறேன்டா முதலாவது நாங்க எடுத்த சப்ஜெக்டை வாசிக்கணும். ரெண்டாவது வாசிச்ச சப்ஜெக்டை என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். உஜாரா இது படிக்கணும். மூணாவது. நாலாவது படிச்ச விஷயத்தை இன்னொரு ஆளோட ஷேர் பண்ணணும், சொல்லணும். இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இப்ப பாரு முன்னுக்கு நடந்த கிளாஸ். இப்ப நான் பார்க்கிறோம் நபிகளார் உருவாக்கிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இளைஞர் சமூகம். இதை பத்தி அடுத்தவங்க சொல்லணும். சொன்னா தான் ஞாபகத்துல மைண்ட்ல. அப்ப நீங்க படிச்ச விஷயங்களை அடுத்தவங்களோட பேசி என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். அப்ப ரசூலுல்லாஹ் கரீம் முதலாவது வசனம் இக்ரா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வஹி இறங்குது. அடுத்த ரசூல் என்ன செய்யறாங்க? எத்தனை வயசுல ஹிஜ்ரத் போறாங்க? மக்காவுல எத்தனை வருஷம் நிக்கிறாங்க? 53 வயசுல எங்க போறாங்க? ஹிஜ்ரத் எங்க போறாங்க? மதீனாக்கு போறாங்க. மதீனாக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், அப்படியே யுத்தங்கள்ல கலந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய நாடோட உருவாக்குறாங்க. எதை உருவாக்குறாங்க? ரசூலுல்லாஹ் கடைசியா மரணிக்கும் போது கடைசியா ஹஜ்ஜோடு செஞ்சு ஒரு ஸ்பீச் ஒன்று செய்யறாங்க, உரையோடு செய்யறாங்க கடைசி ஹஜ்ஜில. அந்த ஸ்பீச்சுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஹஜ்ஜில பேசுற பேச்சு ஹஜ்ஜத்துல் விதா. அதுல எத்தனை பேர் கலந்து கொள்றாங்க? 1,24,000 வண்டிக்கு 1,25,000, 1,25,000, 24,000 வண்டி, 1,24,000 நபிமார்கள் இல்லையா? கடைசியா கலந்து கொண்ட சஹாபாக்கள். இப்ப விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வரப்போ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகல, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல போகல, ரசூலுல்லாஹ் மட்டும். அப்புறம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் அலி அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது. 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சு எத்தனை வயசுல மௌத்தாகிறாங்க? 23 வருஷத்துக்கு இடையில எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க? 1,00,000. எந்த காரணம்? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் சரியான ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரியான அறிவு பின்னணி கொண்டாக்கலாயினாங்க. பண்பாட்டுல சிறந்தவர்களா இருந்ததால தான் அவங்களுக்கு என்னவாயிடுச்சு? 1,25,000 பேர் இஸ்லாத்துக்கு இருக்கிறமா. இப்ப நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுருக்கமா பார்த்தனாலே பார்த்த மாதிரி இப்ப ரசூலுல்லாஹ் இளமை பருவத்தை பார்க்கிறோம். ஏடா அப்பதான் உங்களுக்கு விளங்கும் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் எப்படி இருந்தது. ரைட்? உங்களுக்கு விளங்குதா? பார்த்தா ஸ்பீக் விளங்குதா? ரைட். விளங்குது தானே? நான் சொன்ன கேட்குறேன். பாத்தீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் இளமை பருவம், ரசூலுல்லாஹ் இளமை பருவம் எப்படி இருந்தது? ஏற்கனவே நாங்க சொன்னோம். இங்க பாருங்க தம்பி, ரசூலுல்லாஹ் இளமை பருவத்துல முதலாவது ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன? செஞ்ச தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறது. முதல்ல செஞ்ச வேலை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு டியூட்டி தான், ஒரு வேலை தான். என்ன வேலை? ஆடு மேய்க்கிறது. ஏன் ஆடு மேய்க்கிறது? ஆடு மேய்க்கிறது வேற நிறைய தொழில் ஈக்குதானே. வியாபாரம் செஞ்சுக்கலாம், வேற வேலைகள் செஞ்சுக்கலாம். ஏன் ஆடு கொடுக்கணும்? பொறுப்பு. முதலாவது பொறுப்பு, ரெண்டாவது பொறுப்பு. அவருக்கு தெரிஞ்சது தானே சொல்லுவாரு. அடுத்தது என்ன? வெரி குட், பொறுமை. அவ பொறுப்பு. அடுத்தது பொறுமை. வேற என்ன வரும்? சரி, அதே மாதிரி படிச்சு கொள்ளேமா. ஆடு மேய்க்கிறதால என்ன படிச்சு கொள்ளேமா? உண்மையாக இருத்தல், நம்பிக்கையா இருத்தல். ஆடு மேய்க்கிறதால என்னதை படிச்சு கொள்ளேயும்? என்ன படிச்சு கொள்ளேமா? மேத்ஸ், சயின்ஸ், ஜியோகிராஃபி அப்படி என்ன படிச்சு கொள்ளேமா? மேத்ஸ் படிக்கணும். எப்படி படிக்கணும்? பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றது உம்மி நபி என்று எழுத படிக்க தெரியாத நபி என்று தானே சொல்லுவோம். ஆடு பாருங்க, முதலாவது கொண்டு போற ஆடு 1, 2 கொண்டு போவாங்க. 50,
60 70 80 நூற்றுக்கணக்கில் கொண்டு போவாங்க. ஆட்டை லேசா இன்னும் எடுக்கணுமா, கொண்டு போகலை கொண்டு வர போலே. ஆடு எல்லாமே ஒரு லைனா போக லைனா போமா, ஒடுக்கு பின்னால போகணும்னு சொன்னா ஒடுக்கு பின்னால போமா. என்ன செய்யும்? இங்கிட்டு அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு இங்கல பாயும், இங்கே அங்கல பாயும், முடுக்கு போகும், பின்னுக்கு ஓடி வரும். எல்லாத்துல கலரும் ஒரே மாதிரி தான். ஆட்டுக்கு எத்தனை கலர் இருக்கும்? 10 கலர் இருக்குமா? வெள்ளை ஆயிட்டும், கருப்பாயிட்டும், இல்லாட்டி ப்ரௌன் ஆயிட்டும் இல்லையா? அப்ப இங்கிட்டு மாறும், அங்கிட்டு மாறும். எவ்வளவு கஷ்டம் 100 ஆடை கவுண்ட் பண்றது. அப்ப ஒவ்வொரு நாள் காலையில கொண்டு போகல சின்ன வயசுல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ண எந்த நாலேஜ் கூடும்? நாலேஜ் கூடும். அதே மாதிரி பாலைவனத்துல எல்லா இடமும் என்னைக்கும் மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே எல்லாமே வறண்ட பூமியா தான் நீக்கும் இல்ல. சில இடங்கள்ல மட்டும் என்ன செய்ய வேண்டாம், நீர் அப்படியே தேங்கி நின்று ஓசிசன் சொல்லுவோம் இல்லையா? ஓசிசன் என்னது? பாலைவனத்துல டெசர்ட்ல ஒரு ஏரியாவோட மட்டும் என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் மரம், கொஞ்சம் தாவரம், சில பயிர்கள் இருக்கும், அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி நிற்கும் இல்லையா? பாலைவன பசும்பூமிக்கு தான் சொல்றது ஓசிசன் சொல்லுவோம். சரிதானே? ஓசிசன் என்னது? பாலைவனத்தில் எப்படியும் பாலைவனத்தில் இருக்கிற அந்த பசுமையான பூமியில என்ன செய்ய மாட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த சீசன்ல எங்க மழை பெய்யும், எங்க பயிரிக்கும், ஜியோகிராபி இல்லையா? எந்த இடத்துல கொண்டு போன, எந்த இடத்துல வரையணும். பாலைவனத்துல பாத்தீங்கன்னா சில டைம்ல சாண்ட்ஸ்டார்ம் நடக்கும் இல்லையா? எப்படி? மணல் புயல் வரும், புயல் வந்தா இப்படியே பெரிய ஒரு மலையாகிற மாதிரி அப்படியே காத்து அடிச்சுட்டு போயிட்டு மணல் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கும். இன்னொரு இடத்துல இல்ல உங்களோட ரூட் விளங்குமா? ஜியோகிராபி படிக்கணும். எங்களை போகணும், எங்களை வரணும், எங்களை மழை பெய்யும், எங்களை காத்தடிக்கும், எந்த சீசன் எது நடக்கும். எனவே ரசூல் சின்ன வயசுல செஞ்ச வேலை என்னது? ஆடு மேய்க்கிறதால நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுப்புணர்ச்சி வந்துச்சு, பொறுமையை படிச்சு கொண்டாங்க. அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களை நாங்க சொல்ற மாதிரி மேத்ஸ், ஜியோகிராபி இப்படியான விஷயங்களை ரசூல் என்ன செஞ்சாங்க? படிச்சு கொண்டு மட்டும் இல்லாம போற வழிகள்ல உள்ள உதாரணமா பாருங்க, ஸ்ரீலங்காவில எத்தனை ஜாய் தமிழ் பேசுவாங்க? கொழும்புல ஒரு மாதிரி பேசுவாங்க, ஜஃப்னாவுல இன்னொரு மாதிரி பேசுவாங்க, ஈஸ்டர்னுக்கு போனீங்கன்னா இன்னொரு மாதிரி பேசுவாங்க, அப்படித்தானே? சதனுக்கு போனீங்கன்னா ஆறு பேரமா ஏன் கேட்பாங்க. அப்ப ஒவ்வொரு ஏரியாவில என்ன செய்வாங்க? ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரி அரபு மொழியிலையும் ஒவ்வொரு என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. ஒவ்வொரு ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு ஏரியாவிலையும். அப்ப இங்க இந்த ஆட்டை ஒரு ஏரியா கொண்டு போவாங்க, அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வாங்க, அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகல அரபிக் நிறைய வடிவத்துல பேசுறது. இப்ப தமிழ் வித்தியாசமா பேசுறாங்களே, அதே போல அரபுல வித்தியாசமா பேசுறது எல்லாம் ரசூலுல்லாஹ் படிச்சு போனாங்க. எனவே மொழியை படிச்சு போட்டாங்க, ஜியோகிராபி படிச்சு போட்டாங்க, மேத்ஸை படிச்சு போட்டாங்க. நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய இளமை பருவத்துல படிச்சு போட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாத என்றாலும் நிறைய விஷயங்களை படிச்சு போட்டாங்க. எனவேதான் இப்ப சொல்லுவாங்க என்ன தெரியுமா? யார் நாலேஜ் கூடினாக்கள்னா, ரெண்டு விதமான ஆட்கள் நாலேஜ் கூடினாக்கள். ரெண்டு விதமான ஆட்கள் யாரு? கெட்டிக்காரர். எப்படிப்பட்ட ஆட்கள் தம்பி? எப்படிப்பட்ட யாரு? ரெண்டு விதமான ஆட்கள். யார் என்றால் ஒரு ஆட்கள் யார் என்றால் ஒரு ஆள் நிறைய இடங்களுக்கு பயணம் போறார், டிராவல் பண்றார். அவர் என்ன செய்வாரு? ஒரு இடத்துக்கு போனா நிறைய விஷயங்களை இயல்பாக படிச்சு கொள்வார், பார்த்து படிச்சு கொள்வாரு. அவருக்கு லாங்குவேஜ் தெரியும், தெரியாம இருக்கலாம், அவருக்கு விஷயம் தெரியும், தெரியாம இருக்கலாம். ஆனா எதை படிச்சு கொள்வாரு? பயணம் போயிட்டு நிறைய விஷயங்களை படிச்சு கொள்வாரு. அங்க என்னென்ன எல்லாம் நீக்கி எப்படி போகணும், வரணும், ஆட்டோமேட்டிக்கலி படிச்சு கொள்வாரு இல்லையா? அப்படித்தானே? உதாரணமே ஒரு ஆள் சைனாக்கு போகணும்டா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும், டிக்கெட்டிங் ஆஃபீஸுக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், அப்படித்தானே? ஹார்பருக்கு போகணும், கிளியரிங் பண்ணணும். அப்ப ஒரு விஷயம் செய்யறால் என்ன செய்யறாரு? நிறைய விஷயங்களை படிச்சு கொள்றாரு. அப்ப முதலாவது யாரு? நிறைய பயணம் போறாரு. ரெண்டாவது நல்ல தொடர்புகளை வச்சுக்கிறார்.
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. எப்பவுமே நல்ல கூட்டாளி என்ன செய்வார் என்றால் நல்லத்தை விரும்புவாரு, நல்லத்துக்கு வழிகாட்டுவாரு. மோசமான கூட்டாளி என்ன செய்வார் என்றால் அவர் நல்லது செய்ய விரும்ப மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அடுத்தாக்களை நல்ல செய்ய உடவும் மாட்டாரு. சரியா? உடவும் மாட்டாரு. இப்ப உதாரணமே, அவருக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா கிளாஸ்ல இருந்து காவலனால கட்டிட்டு பாரு கையை தட்டுவாரு. ஏன்னா அவருக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு படிக்கல. வீட்டுல போய் என்ன செய்வாங்க, ரிசல்ட் குறவா வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, ஏன் ரிசல்ட் குறவான்னு கேட்பாங்க. அப்ப அவருக்கு என்ன செய்யணும்டா சொல்லணும், எனக்கு மட்டும் ரிசல்ட் குறவும் பாருங்க, என்ன பக்கத்துல இருந்து ரிசல்ட் குறவும், என்ன கிளாஸ்ல எல்லாருக்குமே ரிசல்ட் குறவுதா, மேத்ஸ் பாடத்துல எல்லாருக்குமே மார்க்ஸ் குறவுதான்னு சொல்லணும். எட்டத்துக்காக என்ன செய்வார் என்றால் அடுத்த ஆக்களை போட்டு திட்டுவார், பக்கத்துல உள்ள ஆளை போட்டு குழப்பம். அவர் அப்படி சொல்றாரு, இவர் எப்படி சொல்றாரு. எனவே யார் இங்க ரெண்டு விதமான ஆக்கள். முதலாவது யாரு, முதலாவது வகை யாராக்கள், நிறைய பயணம் போற ஆக்கள். ரெண்டாவது ஆள் யாரு, நல்ல தொடர்புகளை வச்சுக்கிறார், நல்ல கனெக்ஷன் இருக்கும். ஏண்டா நல்ல நண்பர் எப்போதும், நல்ல நண்பன் எப்போதும் நல்ல விஷயங்களை தான் கைட் பண்ணுவாங்க, நல்ல விஷயத்தை தான் படிச்சு கொடுப்பாரு. மோசமான விஷயத்தை கைட் பண்ண மாட்டாரு, மோசமான விஷயத்தை சொல்லி கொடுக்க மாட்டாரு, பிழையான ஒரு விஷயத்தை கொண்டு போக மாட்டாரு. நன்மை பார்த்தா நாடுவார், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு, நன்மைகளை சொல்லி கொடுப்பாரு, நன்மைகளை சொல்லி கொடுப்பாரு எப்பவுமே. எனவே நல்ல தொடர்புகளை நாங்க வச்சுக்கொள்ளும். சரி, அடுத்த பாருங்க, அடுத்தது என்னது, ஆடு மேய்க்கிற டைம்ல எப்படி ஆயிட்டாரு, துணிச்சல் வேணும் இல்லையா. ரசூல இளமை பருவத்துல துணிச்சல் இல்ல, நூற்றுக்கணக்கில் ஆடை மேய்ச்சிட்டு போதும் பாலைவனத்துல ஓனாய் வரும், ஓனாய் வரும். ஓனாய் வந்தா என்ன செய்யும், ஒரு ஆடை பிடிச்சிட்டு போ, ஒரு ஆடை பிடிச்சிட்டு போனா ஒரு மாசம் சம்பளம் இல்ல. அப்ப என்ன செய்யணும், மிச்சம் கவனமா இருக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். அப்ப துணிச்சலாளவரா இருந்தாரு. அதே போல இரண்டாவது மிக்க பண்பானவரா இருந்தாரு, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவரா இருந்தாரு. ரசூலுல்லாஹ் கிடைச்ச பேர் என்ன, ரசூலுல்லாஹ் கிடைச்ச பேர் என்ன, அல் அமீன். சின்ன பிள்ளையில என்ன பேர் கிடைச்சிட்டு, உண்மை பேசுறவரு நாடே மிக்கவர், சின்ன பிள்ளையிலே பேர் கிடைச்சிட்டு. 40 வயசுல என்ன கிடைக்குது ரசூலுல்லாஹ்க்கு, 40 வயசுல நபித்துவம் கிடைக்குது. வஹி இறங்கினோடனா ரசூலுல்லாஹ் போயிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நல்ல விஷயத்தை போயிட்டு சொல்ல போறாங்க. போனோடனே ஆட்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் பேசுறத விடுங்க, யார் பேசுறத விடுங்க, ரசூலுல்லாஹ் பேச விடுங்க. ஏன், அவர் எப்போதுமே என்ன பேசுவாரு, உண்மையைத்தான் பேசுவாரு. என்ன காரணம், சின்னத்தில் எடுத்த பேர். அப்புறம் நான் பக்கத்துல பண்ணி ஒரு போட்டோ போட்டு, என்ன போட்டோ அப்படின்னா பிராண்ட் இல்லையா. இப்ப யாருமே நாங்க போயிட்டு டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கிட்டு வாங்க சொல்ற கடையில என்ன சொல்லுவோம், சர்ஃப் எக்ஸல் வாங்கிட்டு வாங்க, டிக்ஸோ வாங்கிட்டு வாங்க தான் சொல்லுவாங்க இல்லையா. டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வாங்கடா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சிங்கல் ஒன்று வாங்கிட்டு வாங்க, க்ளோ, அந்த பிராண்ட், அதான் என்னது பிராண்ட் நேம். அப்ப உதாரணமா இந்த கிளாஸ்ல எல்லாரும் மீண்டா சில பிராண்ட் நேம் எடுத்து வரலையா, இவர் நல்ல புள்ள. இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் என்னது, உதாரணமா கூட்டு வந்து இந்த மகத்சேல கூப்பிட்டு கேட்டா யாரு நல்ல புள்ளைன்னா ரைட், அவர் 10 பேரை சொல்லுவாரு, இவர் நல்ல புள்ளை. அதே மாதிரி பிராண்ட் இல்லாத ஆட்கள், பிராண்ட் இல்லாத ஆட்கள் என்ன ஆட்கள், அது பிராண்ட் வேணும் இல்லை, அது யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, அவரை காட்டுவாங்க இல்லையா. அப்ப நாங்க எப்பவுமே பார்க்கணும் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அல் அமீன் அஸ்-சாதிக் என்று பேர் எடுத்த மாதிரி, சின்னத்திலே பேர் எடுத்த மாதிரி எங்க ஸ்கூல்ல நாங்க என்ன பேர் எடுத்து வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இல்லையா. அல்ல கிளாஸ்ல போயிட்டு கேட்டா சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க. அவர் ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தாலும் 15 வயசுல இருந்தாலும் 20 வயசுல இருந்தாலும் 50 வயசுல இருந்தாலும் அவரோட பேட்ச்மேட் வர போகல அவருக்கு ஒரு பேர் வச்சுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அதே பேரை தான் சொல்லுவாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சின்னத்தில் எடுத்த பேர் அல் அமீன் அஸ்-சாதிக். அதே எத்தனை வயசுல சொன்னாங்க பாருங்க, 40 வயசுல சொல்றாங்க அவர் அல் அமீன் அஸ்-சாதிக் சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் என்றால், எப்போதும் நாங்க இருக்கிற வீட்டுல
நாங்க இருக்கிற ரோட்ல, நாங்க இருக்கிற ஸ்கூல்ல, நாங்க போற கிளாஸ்ல என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு பேர் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அது நல்ல பேராயிக்கணும். அது நல்ல பேராயிக்கணும். எங்களை பார்த்தா இவர் நல்ல பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். உதாரணமாக நான் ஆக்கிற நல்லா பார்க்கிறேன், இதுக்கு எனக்கு எல்லா உருவமும் தெரியும். இப்ப நாங்க இன்னொரு முறை சந்திக்க போக்கல, இப்ப இவரை கேட்ட நான் சொல்றேன், இவர் இந்த டைப்ல உள்ளார், இவர் இந்த டைப்ல உள்ளார், இவர் இந்த டைப்ல உள்ளார், நான் செய்வேன் ஆக்களை பத்தி சொல்லுவேன் இல்லையா? எனக்கு தெரியும் அவரு கிளாஸ்ல இருக்க போக்கல என்ன செஞ்சாரு, இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளார்ன்றது நாங்க என்ன செய்வோம்? லேசா சொல்லுவோம். எனவே நாங்க என்ன செய்யணும்? எப்போதுமே ஸ்கூல்ல இருக்கிற டைம், மதரசாவில் இருக்கிற டைம், பள்ளிக்கு போற டைம், ரோட்ல இருக்கிற டைம், சமூகத்தில் இருக்கிற டைம் எப்படியான பேர் எடுக்கணும்? நல்ல பேர் எடுக்கணும். ஒரு நல்ல விஷயம் வரப்போக்குல எங்கட பேரை சொல்லக்கூடிய ஆக்களா, எங்கட பேரை சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்களா சமூகம் நீக்கணும். பள்ளியில ஒரு நல்ல விஷயம் செய்யணும் சொல்லணும், அந்த பிள்ளையும் சேர்த்து கொள்வோம், அவரையும் சேர்த்து கொள்வோம், அவர் நல்ல போய், அவர் நல்ல பிள்ளை சொல்ற அளவுக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல பேர்களை எடுக்கணும். அடுத்த பொழுது இசை கச்சேரி விஷயம், மியூசிக்கல் ஷோ. மியூசிக்கல் ஷோ போட்டிக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாருங்க, ரசூலோட வாழ்க்கையில ரசூல பாவமான விஷயம் இளமை பருவத்தில் செஞ்சதே இல்லை. இளமை பருவத்தில் என்ன செய்யல? பாவமான விஷயங்கள் செஞ்சதே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் அந்த அதை போட்டிக்கிறேன். ஏன் போட்டிக்கிறேன்டா, ரசூலுல்லாஹ் ஆடு மேய்க்க போற டைம்ல, ஆடுகளை கொண்டு போற டைம்ல தூரத்துல, மிக தூரத்துல ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குது. மியூசிக்கல் ஷோ நடக்குது. அந்த ஷோக்கு ரசூல நினைக்கிறாங்க, அது என்ன சத்தம் அல்லது அங்க என்ன நடக்குதுன்றத நாம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் வந்து ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. யோசிக்கிற டைம் ரசூலுல்லாஹ் போறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே தூங்க போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அப்படியே தூங்கிட்டாங்க. எழுப்பி பார்க்கறாங்க, அந்த சவுண்ட் எல்லாம் இல்லை, அது சத்தம் எல்லாம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் வருவார், போறதுக்கு ஐடியா வரவும் இல்லை. இதுவே சின்னத்திலேருந்து ரசூலுல்லாஹ் பாவத்துக்கு பழக்கப்படாத. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ரசூலுல்லாஹ் வந்த சமூகம் எப்படியான சமூகம்? இந்த காலம் ஜாஹிலிய காலம். எல்லா பாவங்களும் இருந்துச்சு, எல்லா பாவங்களும் லேசா செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ் எந்த ஒரு பாவத்திலும் என்ன செய்யல? சின்னத்திலேருந்தே ஈடுபடையில, சின்னத்திலேருந்தே ஈடுபடையில, சின்னத்திலேருந்தே நல்ல பிள்ளையா வளர்ந்தாங்க, சின்னத்திலேருந்தே நல்ல குணமுள்ள ஆளா இருந்தாங்க, சின்னத்திலேருந்தே நாணயம் உள்ளவரா இருந்தாங்க. சின்னத்தில் இருக்கிற பழக்கங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு கடைசி மட்டும் வரும். சிறிய வயசுல இருக்கிற, குழந்தை பருவத்தில் இருக்கிற, இளைஞர் பருவத்தில் இருக்கிற பழக்கங்கள் தான் எப்ப மட்டும் வரும்? தொட்டில் பழக்கம். அப்ப சின்னத்துல பழகுற பழக்கங்கள் தான் என்ன செய்யும்? கடைசி மட்டும் அவருக்கு வரும். ரைட்டா? ரசூலுல்லாஹ் சின்னத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற நல்ல விஷயங்கள்ல கலந்து கொண்டாங்க. ஜாஹிலிய காலத்துல ஒரு சென்டர் ஒன்று இன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்யற ஒரு சென்டர் ஒன்று, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இன்னைக்கு தாருல் நுஸ்ராத் சொல்லுவோம் இல்லையா? நல்ல நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அந்த ரசூலுல்லாஹ் அதுல ஒரு மெம்பர், ரசூலுல்லாஹ் அதுல ஒரு மெம்பர் ஆயிருந்தாங்க. நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த இளைஞர் பருவத்தில் இருக்கிற நாங்க, இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிற நாங்க, சின்ன வயசுல இருக்கிற நாங்க, பள்ளி அளவுதான் ஃபிளட் வந்துட்டு, வெள்ளம் கொண்டு வந்துட்டு, அப்ப நிவாரணம் கலெக்ட் பண்ணுவாங்க, ரிலீஃப் ஒர்க் செய்வாங்க, ஹெல்ப்ஃபுல் பண்றது இருப்பாங்க. நாங்களும் என்ன செய்யணும்? போயிட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும், சின்ன ஒரு உதவி ஒன்று செய்யணும். நல்ல விஷயங்களை பங்களிக்கிற ஆட்களை நாங்க இருக்கணும். சமூகத்துல மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு உதவுற ஆட்களாவும் நாங்க மாறணும். நாடு, நான் ஏற்கனவே சொன்னேன், நன் முஸ்லிம், முஸ்லிம் இல்லாதார்கள் குர்ஆனை பார்க்க மாட்டாங்க, ஹதீஸை பார்க்க மாட்டாங்க. அவங்க யாரை பார்ப்பாங்க? ஒரு முஸ்லிம் அவரை பண்பாடை பார்ப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு போயனை பார்க்கறாங்க, ஒரு முஸ்லிம் போயனை பார்க்கறாங்க, அவர் எப்பவுமே ரோடால நடந்து போகல, ரோட்ல இருக்கிற ஒரு கல் ஒன்று எடுத்து சைட்ல போடுறாரு, பேக் எடுத்து பின்ல போடுறாரு, ஏதாவது குப்பைகள் இருந்தா ஊத்தி எடுத்து செய்யறாருன்னா தூரமாகி போட்டுறாரு, அல்ல உரிய இடத்துல கொண்டு போய் போட்டுறாருன்னா ஆக்கள் அவதானிச்சு கொண்டிருப்பாங்க. அடே இவர் போற டைம் எல்லாம் இப்படியான ஒரு கேரக்டர் உள்ள ஆளாக்கிறாரு, இப்படியான ஒரு வேலோடு செய்யறாரு, எப்படி செய்யறாரு இவர், எப்படி செய்யறாரு பார்ப்பாங்க, பார்த்துட்டு விளக்குவாங்க, இது இஸ்லாத்துல சொல்லிக்கிற வேலை, இவர் செய்யறாரு நினைப்பாங்க. ரைட்?
நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நல்ல ஆசையில பாய்ச்சி கொள்ளுங்க. கட்டாயம் சொல்றேன், இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் செய்யணும். தெரியுமா, நாங்க எல்லாரும் பள்ளிக்கு போனா யூரினல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரைட்? என்னடா நான் போனா பள்ளிக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? மஸ்ஜித்னு சொல்லுவோம், அல்லாட மாளிகைன்னு சொல்லுவோம். ஆனா நான் அல்லாட மாளிகைக்கு போனதுக்கு நாங்க வாஷ்ரூம், டாய்லெட், பாத்ரூம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா ஒரு நாளாவது அல்லாட மாளிகையை கழுவிக்கிறோமா, வாஷ் பண்ணிக்கிறோமா, கிளீன் பண்ணிக்கிறோமா? அல்லாஹ் ரசூலா சொன்னாங்க, இந்த உலகத்துல இந்த பூமியில அல்லாஹ்க்கு பிடிச்ச இடம் எது? மஸ்ஜித், அல்லாஹ்வோட வீடு, அல்லாஹ்வோட மாளிகை. எனவே எங்களை பார்க்கறாள் சொல்லணும், அட வாஷ்ரூம் போனா கிளீன் பண்ணி வச்சு தான் வருவாரு. சுத்தம் ஈமானி ஈமான் இக்கான எது ப்ரூவ் பண்ணோம்? எங்கட பியூர் சுத்தம். அப்ப ரோட்ல போறது, கல்கட்டு எடுத்து அமர்றது, வீட்டுல போட்டுட்டு போறது, பள்ளிக்கு போன அதே மாதிரி நடக்குது. இப்படியான நல்ல ஒரு நிலை கொண்டு வரும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, சின்னத்திலே இருந்து இப்படியான பழக்க வழக்கம் உள்ள ஆட்கள் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ரைட்? நான் நினைக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் மாறி தான் நல்லா ஆக்கி பண்ணு. முன்னுக்கு பின்னுக்கு ரைட்? முன்னுக்கு பின்னுக்கு, பின்னுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மாறினா நல்லா, கொஞ்சம் சேஞ்சு. கிளாஸ்ல வந்து 40 மினிட்ஸ் தானே, கொஞ்சம் மேலே முங்க மிக்ஸ் ஆவீங்க. பொதுவாக ஸ்கூல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் எத்தனை நிமிஷம் இருக்கும்? 45 நிமிஷம் இல்லையா? அப்ப எப்பவுமே என்னன்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு இடையில ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க படிக்கிறாங்க தானே, இப்போ ஸ்கூல்ல கவர்மெண்ட் மாதிரி தெரிஞ்சு ஒரு சப்ஜெக்ட் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அல்ல 50 மினிட்ஸ் போட்டிப்பாங்க. சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுக்கணும், சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று தேவைப்படுறதுக்காக சத்தனை இவ்வளவு நேரம் பார்த்ததுல நான் என்ன சப்ஜெக்ட்ல பாத்தீங்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நாங்க மரணிச்சா எங்களை பத்தி என்ன பேசிக் கொள்வாங்க, அல்ல எங்களை பத்தி மனசுல ஆட்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்றதை நாங்க பார்த்தோம். அடுத்து நான் சொல்றோம், இளைஞர் பருவம், இளமை பருவம் முக்கியமான ஒரு பருவம். ஏனென்றால் மறுமையில கேட்கப்படுற 5 கேள்வியில ஒரு கேள்வி என்னத்தை நாங்க 2வது ஸ்லைட்ல பார்த்தோம். 3வது சொன்னோம், 2 சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் பத்தி, அடுத்தது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் பத்தி பார்க்க போறோம்னு நான் சொல்றேன். ரைட்? அதுல ரசூலுல்லாஹ் பத்தி சுருக்கமா பார்த்தோம். ரசூலுல்லாஹ் இளமை பருவத்துல, ரைட், நம்ம சொல்ற ரசூலுல்லாஹ் இளமை பருவத்துல சொல்லுவா போறேன்னு போறோம். ஆடுமைக்கிறதால என்ன பண்ணி இருக்கிற சொல்றாங்க? துணிச்சல், அனுபவ துணிச்சல். அடுத்தது பண்பாடு தியா. அடுத்தது என்ன? கடைசியா போனதுல என்ன சொன்னோம்? அதை வச்சு நாங்க என்ன உதாரணம் சொன்னோம்? ரசூலுல்லாஹ் சமூகத்துல நடக்கிற நல்ல விஷயங்கள்லயும் பங்கெடுத்து கொண்டாங்க, அவங்களும் கலந்து கொண்டாங்க. ரைட்? இப்ப ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் எப்படி இருந்தாங்கன்றத பார்க்க போறோம். முதலாவது
அறிவு தேடு. முதலாவது அறிவு தேடு. உங்களோட ஏஜ் எத்தனை? 13, 14, 15, 16, 17 இப்படிதான் இருக்கீங்க. 21 வீதம். ரைட்? ரைட். அப்ப முதலாவது வந்து ரசூலுல்லாஹ் இங்க பாருங்கப்பா. ரசூலுல்லாஹ்வோட அஸ்ஹாபு சுஃபா அப்படின்னா நபவில இருந்தாங்க. எப்படின்னா அவங்களோட வேலை வந்து என்ன யாரும் கொண்டு வந்து படிச்சுட்டு போறது, என்ன ஆள் கொண்டு படிக்க மட்டும் ஆர்வம் முன்னிட்டு. நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் முன்னே சொன்னேன், நாங்க எல்லாருமே என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறோம்? ஒரு இபாதத் ஒன்று செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். படிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு இபாதத். அப்ப சஹாபாக்களுடைய பரம்பரை என்ன செஞ்சாங்க என்றால் அறிவு தேடுறதுல இருந்தாங்க. அறிவு தேடுறதுல தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அறிவு தேடுவாங்க? ஒரு ஹதீஸுக்காக வேண்டி ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி பல நாட்கள் பயணம் செய்வாங்க. இப்ப மாதிரியா? இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து சவுதிக்கு போறது எவ்வளவு நேரம் எடுக்கும்? 3 மணித்தியாலம், ஒரு 3.5 மணித்தியாலம் எடுக்கும். ஃபிளைட்ல போறேன்னு எடுக்கும். ஷிப்ல போறேன்னு எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு கிலோமீட்டர் வைக்கல. நடந்து போறேன்டா எவ்வளவு காலம்னு சொல்ல தெரியாதியா? சில நேரம் போனவரும் திரும்பி வருவாரோ தெரியாது. ஏட்டா கடலால போகணும், மலையால போகணும், காட்டால போகணும், போனவரும் திரும்பி அப்படியான ஒரு காலத்துலதான் ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு நாடு சும்மா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து கண்டிக்கு நடந்து போறேன்டா, புத்தகத்துல போறேன் எவ்வளவு நேரம் போகும்? என்னது போனாங்கடா? ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்காக போனாங்க. ஒரு ஹதீஸ பாக்குறதுக்காக போனாங்க. ஒரு ஹதீஸ பாடமாக்கி கொள்றதுக்காக போனாங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோமா? கொஞ்சம் தூரம் பண்ணா நாங்க அந்த கிளாஸுக்கு போறோம். சரியா? கொஞ்சம் தூரம் பண்ண என்ன செய்யறதில்ல? கிளாஸுக்கு போறதில்ல, அந்த ப்ரோக்ராம் போறதில்ல, செமினார் போறதில்ல சொல்றோம். ஆனா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கடா? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் அறிவு தேர்ந்ததுல நான் இந்தியா போயிட்டு ஏதாவது படிக்கணும். ரைட்? நான் இதுல பார்த்து சொல்லணும், கொழும்புல இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறாங்க, இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு எங்களை பெருமையா பேசிக்கொள்ளும். எப்போதுமே அறிவோட தொடர்பான ஆக்களா, படிப்போட தொடர்பான ஆக்களா தான் நீக்கணும். ஓலவல் முடிச்சாலும் நாங்க நினைக்கிறோம் ஜாப் செய்யறதுக்கு நினைக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்? படிக்கிறது. படிப்பு தான் எதற்காக பாதுகாப்பு? எங்கட சமூகத்தை பாதுகாக்கும், எங்க உம்மத்தை பாதுகாக்கும், எங்கட மக்களை பாதுகாக்கும். நாங்க நிறைய பேர் என்ன வாய்க்கிறோம் இன்னைக்கு கொழும்புல? நிறைய பேர் 3 வீல் டிரைவரா தான் நிற்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, மிச்ச பேர் தொழில் என்ன? 3 வீல் டிரைவர். சும்மா சரி கவர்மெண்ட் சொன்னா 3 வீல் ஓடையாது, 3 வீலர் ஓடையில 4 வீலர் தான் ஓடணும்னு சொன்னா என்ன நடக்கும்? ஜொபில் இல்லையா, தொழில் இல்லையா, அசால் சொன்னா என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க எங்களோட ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணணும். நாங்க லேசா சம்பாதிக்கிற மாதிரி இல்ல. ரைட்? நான் வீல் ஓடினா இவ்வளவு சம்பாதிக்கலாம், ஊபர்ல ஓடினா, பிக்மில இது ஓடினா அதை எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி இல்ல. கட்டாருக்கு போன எவ்வளவு சம்பாதிக்கலாம், துபாய்க்கு போன எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இல்ல. நாங்க முதலாவது என்ன செய்யணும் என்றால் அறிவெடுத்து கொள்ற பரம்பரை ஆயிட்டோம். படிக்கணும், கோர்ஸ் செய்யணும், ஓ லெவல் செய்யணும், ஏ லெவல் செய்யணும், ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிக்கணும். இப்படியான ஒரு ஆசையை சின்ன வயசுல இருந்து நாங்க எடுக்கணும். நான் இந்த யூனிவர்சிட்டியில படிப்பேன், பேராதனை யூனிவர்சிட்டியில போயிட்டு நான் படிப்பேன், ஜெயவாதன யூனிவர்சிட்டியில படிப்பேன், கொலம்பு யூனிவர்சிட்டியில படிப்பேன், மொரட்டு யூனிவர்சிட்டியில படிப்பேன். இப்படி பாருங்க, ஜோன் கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, ஆர்மி, போலீஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ் படிக்கிற யூனிவர்சிட்டி. ஏன் ஆசைப்பட்டோம் இல்லை நாங்க? ஏன் நாங்க போறோம் இல்லை? தேடி தேடி பார்க்கறதில்ல என்னென்ன காலேஜ் இருக்கு. இவ்வளோ பெரிய இந்த கொழும்புல நாட்டுல இருந்து எல்லா ஏரியாவில வந்து படிக்கிறாங்க. ஆனா எங்கட கைக்குள்ள இருந்தோம் மருந்தான டெக்னிக்கல் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. சர் ஜோன் கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. எல்லாருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற பாய்ஸ் எடுத்து கேட்டா நீங்க என்ன வரணும் பண்ணா முதலா சொல்லுவாரு பைலட்டா வரணும். அவர் ஆசை பைலட்டா வரணும்.
ஆனா பைலட் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும், எவ்வளவு ட்ரை பண்ணணும், என்ன கோர்ஸ் செய்யணும், என்னென்ன படிப்போம்னு கேட்டா அது தெரியும். ஆசைக்கு ஆர்வம் இல்லை, ஆசைக்கு ஏற்ற மாதிரி நிலையில ஆர்வம் இல்லை. நாம என்ன செய்யணும், முதலாவது இந்த ஆர்வம் எடுத்துக்கொள்ளணும். இந்த நாட்டில் உள்ள ஆர்மில போயிட்டு சேருவோம், போலீஸ்ல போயிட்டு சேருவோம், நேவில போயிட்டு சேருவோம், ஏர்ஃபோர்ஸ்ல போயிட்டு சேருவோம், டிஃபென்ஸ்ல இருப்போம், மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுவோம் என்று சொல்லி ஆசை எடுத்துக்கொள்ளணும். அறிவு தேர்தத்தில் இருக்கணும். எப்பவுமே நான் இந்த லட்சியத்தை நோக்கி போறேன். நான் சொல்லுவேன், சஹாபாக்கள் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் போயிட்டு, அந்த நாடு கடந்து போயிட்டு, கடல் கடந்து போயிட்டு படிப்பாங்களா இல்ல. ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சம்பவம். நாம சின்ன தூரம் புரட்டுவார், ஜாவர்த்தன புறம் சின்ன தூரம். நாங்க பஸ்ல போயிட்டு சரி படிப்போம், பைக்ல போயிட்டு சரி படிப்போம் என்று ஒரு மனசுல நீயத்தை வச்சு என்ன செய்யணும்டா. இப்ப ஒரு பெரிய ஒரு கலை ஒன்று காணும். நான் இப்படி எல்லாம் மீட்பேன். இமாம் ஷாஃபி தானே, இமாம் ஷாஃபி அவருக்கு எவ்வளவு ஹதீஸ் பாடம்? 5 லட்சம் ஹதீஸ் பாடம். எங்களுக்கு ஒரு ஹதீஸ ஃபுல்லா சொல்லிடுமா? ஒரு ஹதீஸ ஃபுல்லா சொல்லிடுமா? ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் இதே மாதிரி சொல்றோம். ரைட்? கஷ்டம் இல்லையா? யோசிப்போம். அட இது சரியா, இந்த வசனம் சரியா, இந்த சொல் சரியா யோசிப்பான். அவர் எத்தனை பாடம்? 5 லட்சம். அவ்வளவு ஆசை இருந்துச்சு, படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்ன இருந்துச்சு? முயற்சி. அப்ப நாம் என்ன செய்யணும் என்றால், ஆசை எடுத்துக்கொண்டு ஆசை. இந்தியாவில் ஜனாதிபதி சொன்ன அப்துல் கலாம் கனவு காணுங்கன்றாரு. கனவு எப்படி கனவு? தூக்கத்துல வார கனவு இல்ல, தூக்கத்துல வார கனவு இல்ல. கனவு கண்டவங்கள தூங்க விடப்படாது. அந்த கனவு நான் இப்படியா வரணும், இப்படிப்பட்டவங்க பெரிய ஆளா வரணும் என்ற ஆசையில படிக்கணும். முயற்சிகளை நாங்க செய்யணும். சரியா? அதே போல முதலாவது அறிவத்தேற்ற மாதிரி நாங்க இபாதத்துல ஈடுபாடானாக்களை இபாதத். எதுல ஈடுபாடானாக்களை? இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாம் என்ன செய்யும் என்றால், லேசா என்னது போகும், லேசா சொர்க்கத்துக்கு போறதுக்கான நிறைய வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லி. எதுக்கு போறது? சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய நிறைய வழிகாட்டல்களை சொல்லி. சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, பகல்ல குதிரை வீரராகவும் இரவில இபாதத்தாலி அமைப்பாங்க. பகல்ல குதிரை வீரராட்டி மீப்பார், உஜாராய்ப்பாரு. வேண்டிய வேலைக்கு ரெடி. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாக்கு வந்த டைம், 13 வருஷத்துக்கு போறவங்க எங்க வராங்க? மதீனாக்கு வந்த டைம். ஆட்களுக்கு எல்லாம் ஒரே பயம். சில ஏரியாவுக்கு போறதில்ல, தெரியுதானே? இப்ப நைட்ல வந்து சில ஏரியா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சில ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. என்னத்துல போக மாட்டாங்க? பயத்துல போக மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்த டைமும் ஒரு பயம் வரும் ஆட்களுக்கு. ஒரு மிருகத்துல சத்தம் ஒன்று சவுண்ட் ஒன்று வருவது, தூரத்துல எங்கேயோ வருவதுன்னு பயம். அப்ப ஆட்கள் அந்த ஏரியாக்கே போறே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, இல்ல பொறுப்பா பேசி போட்டீங்க, பயத்துல இருக்கீங்க, இப்படி தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கொண்டு வருவது என்னன்னு தெரியாது, அத்தை கொஞ்சம் நான் பயந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் உடனே பக்கத்துல இருக்கிற குதிரை ஏறுறாங்க, கட்ட போறாங்க. எதுல? குதிரையில போறாங்க. போயிட்டு வந்து சொல்றாங்க, அது ஒரு சின்ன மிருகம், நான் வேலைக்கு வந்துட்டேன். இப்ப பார்த்தா அந்த ரசூலுல்லாஹ் எடுத்து போன மிருகத்துக்கு, இந்த குதிரைக்கு கடிவாளம் போட இல்லை. சேரவன் சொல்லுவாங்களே, மேலே இருக்கிற ஷீட், குதிரைக்கு மேலே ஷீட் இல்லாட்டி ஈக்கணுமா? குதிரையை பிடிக்கணுமா? ரசூலுல்லாஹ் ஏறினாங்க, அதெல்லாம் பார்க்கல. கட்டாயிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு. அப்படித்தான் சஹாபாக்களும் பகல்ல குதிரை வீரராக நிற்பாங்க, ராவையில இபாதத் செய்யறாளா இருப்பாங்க. இப்ப காலையில நான் சொல்லுவேன், லேசா இப்ப சொல்றாங்க வந்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தங்கத்துல ஒரு மோதிரம் தான் கிஃப்ட் ஒரு தாரம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படித்தான், லா ஹவுல வலா குவத கன்சும் மின் குனூஸில் ஜன்னah. அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அது சொர்க்கத்துல புதையல்னு சொன்னாங்க. புதையல். அப்ப நாம என்ன செய்யணும்?
பார்த்தோம்னா லேசா சொந்தத்துக்கு போற வழிகள் நிறைய இஸ்லாத்துல லேசா சொந்தத்துக்கு போய்க்கிறேன், ஈஸியா போய்க்கிறேன். அந்த வழிகளை சின்னத்திலே தெரிஞ்சு வைக்கணும். என்ன துவாவோ ஓதுனா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் சொன்னோம் இல்ல சத்தமா சொல்ல மாட்டோம். என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னா என்ன கிடைக்க போதும்? புதையலும் சொர்க்கத்தின் புதையலும் கிடைக்கிற மாதிரி பொறுமதி சொல்லணுமா? அப்ப எல்லாம் சொல்லுமா? சொல்லுவோம், சத்தமா சொல்லுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னொரு தரம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த. அப்ப நான் சொன்னேன் லா ஹவுல வலா குவத்த இல்லா. எத்தனை செகண்ட் வெயிட்டிங்? லா ஹவுல வலா குவத்த இல்லா ஒரு செகண்ட். அது என்ன கிடைக்க போகுது? சொர்க்கத்துல ஒரு புதையல். அப்ப எப்பவுமே என்ன செய்யணும் என்றால் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம் இபாதத் செய்யறது. அப்ப நாம என்ன செய்யறா சின்ன சின்ன திக்ருகளை பாடமாக்கி வச்சுக்கணும், சிக்ருகளை பாடமாக்கி வச்சுக்கணும். சின்ன சின்ன திக்ருகளை சொல்லக்கூடிய ஆக்களை நன்மையில விலகி வச்சிருந்தோம் என்றால் அடிக்கடி திக்ருகள் சொல்றாங்களா நாங்களும் இருப்போம். அடுத்து பாருங்க, ஆரோக்கியமான வாழ்வு. ரைட்? நிறைய பேருக்கு ஆசை ஆரோக்கியமான வாழ்க்கை எதுக்கு போகணும்? உடம்ப எப்படி வச்சுக்கணும்? 6 பேக் உள்ளதா இருக்கணும், 6 பேக் இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு நிஜமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் அன்னைக்கு என்ன செஞ்சேன்டா, கண்டில இருக்கிற ஒரு ஆள் வந்தாரு. அவர் சொன்னாரு எங்க போனேன்? நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்டாரு. ஏன் டாக்டர்கிட்ட போய் போனீங்கன்னு கேட்டு அவர் சொன்னாரு சின்னோரு வேலையா போனேன்டாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு வயசு 23 வயசு. இவருக்கு ஆசை 6 பேக் எடுக்கணும்னு ஆசை. இப்ப என்ன செய்யறேன்டா ஜிம்முக்கு போயிட்டு ஹார்டா தூக்கி 2 மாசத்துல ஹார்டியா மாசம் 6000 ரூபாய் கட்டி சேர்ந்தாரு. இப்ப 60,000 ரூபாய் செலவு வச்சு ஆபரேஷன் ஹார்டியா. என்னதுல? ஜிம்ல. ரசூலுல்லாஹ் லேசா சொல்லி தந்திருக்கிறாங்க. உடற்பயிற்சி என்ன சொல்லிக்கிறாங்க? குழந்தை நாங்க 3 விஷயம் பண்ணணும்: நீச்சல், குதிரையோட்டம், அம்பெறுதல். கராட்டி. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவில போயிட்டு ரசூலுல்லாஹ் இளைஞ சமுதாயம் என்ன விளையாட்டு தீப்பாங்க? கராட்டி ரெஸ்லிங் விளையாட்டு கொண்டிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் போயிட்டு ரசூலுல்லாஹ் போய் பார்த்து கொண்டு வருவாங்க, அந்த விளையாட்டை பார்த்து கொண்டு வருவாங்க. ரைட்? நீங்க பஹ்ரைன் இருக்கிறாங்க பாருங்க, சவுதி பக்கத்துல நீங்க பஹ்ரைன் நாடு. அந்த கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு ஆள் வந்தார் பஹ்ரைன்ல இருந்து, இந்த உலுகியா சம்பந்தமா கொடுக்கறதுக்கு டைம்ல வந்தாரு. அப்ப அரபி விட்டுட்டாரு. அவர் லுஹருக்கு கூட பார்த்து சொன்னாரு, இந்த லுஹர்ல இந்த அசர் மட்டும் பள்ளியில இருக்கிற ஒன்றுமே இல்ல, பள்ளியில வெறிச்சோடி பேத்தி மனுஷர்களே இல்ல, நீங்க அசருக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாரு. பஹ்ரைன்ல எல்லாம் லுஹர் முடிஞ்சோட பெட்டை கொண்டு வந்து போட்டுவாங்களாம். போட்டு கராட்டி பயிற்சி நடத்துவாங்க, ட்ரைனிங் நடக்கும், கராட்டி பலை கொடுத்து நிற்பாங்க. அப்ப இளைஞர் சமூகம் என்ன செய்யணும்னா நாங்க தான் உஜாராய்க்கணும். பள்ளியில போய் சொல்லணுமா இப்படி எல்லாம் செய்வோம், இன்ஸ்டிடியூட்ல போய் சொல்லணும், மதரசால போய் சொல்லணும், இப்படி ஸ்போர்ட்ஸ் ஒன்று போடுவோம், இப்படி விளையாட்டு ஒன்று போடுவோம், இப்படி எல்லாம் ஒரு பயிற்சி ஒன்று எடுப்போம் நாங்க தான் சொல்லணும். அதுக்காக கடலுக்கு ஆத்துக்கெல்லாம் போகுது, இல்ல பூல் எல்லாம் நீக்கி நிறைய பேர் ட்ரைனர் இருக்காங்க, மழை கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப நாங்களும் என்ன செய்ய மாட்டா ஒரு யங் ஏஜ்ல நல்ல திடகாத்திரமான ஆக்களா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமான வாழ்வு எடுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆக்களா இருக்கிறது. அதே போல 4வது விஷயம் என்ன பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர் சமூகம் என்ன செஞ்சாங்க? பங்கெடுப்பு செய்தனர். பங்கெடுப்பு என்னது? கண்ட்ரிபியூஷன். ஒரு வேலை நடக்க போகல பார்த்துட்டீங்க. ஒரு வேலை ஒன்று நடக்குது, நல்ல வேலை நடக்குது பார்த்துட்டாங்க. நல்ல வேலை தானே, பள்ளியில் ஒரு நல்ல வேலை செய்யறாங்க பார்த்துக்கிட்டாங்க. கருத்து சொல்றா அதை விட்டுட்டு பெஸ்ட் வே என்ன தெரியுமா? நல்ல வழி என்ன தெரியுமா? நாங்களும் போயிட்டு பங்காளர்களாக ஆடுது. ரசூலுல்லாஹ் கந்தக் யுத்தம் இருக்கிற அகழி யுத்தம் என்னது? அகழி யுத்தம் கிணல் மாதிரி ஒன்று, கால்வாய் மாதிரி ஒன்று தோன்றாங்க. எந்த அளவுக்கு கந்தக் யுத்தத்தில் தோன்றாங்கன்னா ஒரு தெரியுதானே, பாலைவன மண் என்ன செய்யும் அப்படி அல்ல அள்ளிக்கொண்டே இருக்கணும், அப்படி களிமண் மாதிரி பொருள் மண் மாதிரி அள்ளி
கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அந்த கால்வாயை போடுறாங்கண்டா, வேகமா வார ஒரு குதிரை உண்டு, அப்படியே ஜம்பாடி பாஞ்சாலும் எதுல விடும், அந்த குழியில புழுற அளவுக்கு அந்த குழி. இதை யார் தோண்டினது? சஹாபாக்கள் தோண்டினது, ரசூலுல்லாஹ் தோண்டினது. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கை கட்டி பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. வேலை செய்யறாங்க, செய்யட்டும், நாங்களும் பார்த்து முடியும் என்ன நடந்தது. எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா கன்ட்ரிபியூஷன் செஞ்சாங்க, பார்ட்டிசிபேஷன் செஞ்சாங்க. அப்ப ஒரு சமூகத்துல ஒரு வேலை நடக்குது. உதாரணமா இப்ப மேல கூட்டி போறாங்க, பவர் சா பண்ணி வைக்கிறாங்க. வைக்கத்தானே பார்த்து கொண்டிப்போம், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு உட்காரும். அப்படியே இருக்கிறேன். என்ன செய்வாங்க? கன்ட்ரிபியூஷன், எங்கட பார்ட்டிசிபேஷன். வைத்து நாமளும் என்ன செய்யணும்? ரைட், என்ன ஹெல்ப் செய்யணும்? பேப்பர் போடணுமா? ரைட், தண்ணி எடுக்கணுமா? ரிங் எடுத்து வைக்கணுமா? சவுண்ட் எடுத்து வைக்கணுமா? பார்ட்டிசிபேஷன். இஃப்தார் நடக்கிற பள்ளியில எங்களை கூப்பிட மாட்டாங்க, எங்களை பேச மாட்டாங்க. நாங்களா போகணும், நாங்க போயிட்டு கேட்கணும், நாங்க என்ன வேலை செஞ்சு தரேன், கொஞ்சம் கூட்டி தரவா, எடுத்து தரவா. ஏண்டா இன்னைக்கு நிறைய வேலை செய்யறதுக்கு ஆட்களுக்கு வேலை முடிஞ்சு வேலை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எப்படி வேலை முடிஞ்சு வேலை செய்யறா? இஃப்தார் ஒன்று நடக்குது, இஃப்தார் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை சொல்ல அச்சுக்கோ போய் கொண்டு வாங்க, ட்ரிங்க கொண்டு வாங்க, கண்ணு இருந்தாங்க, நான் வைக்கிறேன், டிஷ்யூ வைக்கிறேன்னு வைப்பாங்க. வச்சது போறோம் சாப்பாட்டு அடிச்சோட என்ன கலக்காரம், கஞ்சி கொட்டிக்கும், பேப்பர் ஈக்கும், டிஷ்யூ ஈக்கும், அங்கால எல்லாத்தையும் போட்டிப்பாங்க. கிளியர் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப நாங்க ஸ்கூல்ல இருந்தான், மதரசாவில இருந்தான், பள்ளியில இருந்தான், இப்படியான இன்ஸ்டிடியூட் வந்தாலும் ஒரு விஷயம் செய்யணும். என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? நல்ல விஷயங்கள் நடக்க போகல ஹெல்ப் பண்ணணும். நாங்களா போய் கேட்கணும், நாங்க என்ன கன்ட்ரிபியூஷன் செய்ய, நாங்க என்ன வேலை செஞ்சு தரேன், நாங்களும் என்ன வேலை செய்யணும், நாங்களும் வேலை செய்யணும் போயிட்டு கேட்கிறாங்களா மாறணும். சரியா? அடுத்தது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய அளவுல ஆசைப்பட்டு பெரிய அளவுல வேலை செய்யல. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் முள்ள ஒரு பாட் பை பாட் ஸ்டார்ட் ஆகும். உதாரணமா நீங்க ஸ்டெப்ஸ் ஏற போகல, ஸ்டெப்ஸ்ல ஒரு அடி எட்டி வச்சா பரவாயில்ல, இங்க 10 அடிக்கு 10 ஸ்டெப்ஸ் வைக்கணுமா, அப்படி போயிடுமா? என்ன செய்யணும்? முள்ள தான் போகும் இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்வாங்க என்றால் படிக்கிற டைம், மரணம் செய்யற டைம், பாடமாக்குற டைம், ஒரு வேலையை செய்யற டைம் கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. ஆனா அதை எப்படி செய்வாங்க? நேர்த்தியா செய்வாங்க. அது உணவு உண்ணும் போதும் பார்க்கலாம், யுத்தம் செய்யும் போது பார்க்கலாம், என்ன வேலை செய்யும் போதும் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய இருக்கிறோம். சரிதானே? ரைட். தொழுவா ரைட். அடுத்து பாருங்க, கடைசி ஒன்று போட்டிக்க என்னது? கடைசி என்ன போட்டிக்கும் தம்பி? உறவுகளை துண்டிக்கவில்லை. இப்ப நாங்க ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னோம், ரசூலுல்லாஹ் சாச்சா யாரு? சாச்சாட பேர் என்ன? அபூ தாலிப். அபூ தாலிப் யாரு? முஸ்லிமா? முஸ்லிம் இல்ல. காஃபிரா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவங்களோட நல்ல தொடர்பு வச்சிருந்தாங்களா இல்லையா? உறவா இருந்தாங்களா இல்லையா? சாச்சான்னு சொன்னாங்களா இல்லையா? கடைசி மட்டும் அவங்களோட இருந்தாங்களா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காஃபிரான ஒரு சாச்சாவோட ஒரு அபூ தாலிபோட ரசூலுல்லாஹ்க்கு இப்படி எல்லாம் உறவு வச்சு கேளுமண்டால், நெருக்கமாய் கேளுமண்டால், நல்ல தொடர்பை பேடையிலுமா இருந்தா, அப்ப நாங்க முஸ்லிமான ஆட்களோட எப்படி உறவு வச்சுக்கணும், முஸ்லிமான ஆட்களோட எப்படி தொடர்பு வச்சுக்கணும், முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டாரோட எப்படியான தொடர்பு வச்சுக்கொள்ளணும், எவ்வளவு நல்ல மனுஷர்களை வாழணும். தெரியும், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய பரம்பரையை தானே நான் பார்க்கிறோம், இளைஞர் சமுதாயத்தை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல ரசூலுல்லாஹ் புறவு வந்த சஹாபாக்களுக்கு புறவு வந்த தாபீன்களுடைய காலத்துல அப்துல்லாஹ் பின் முபாரக் ஒரு தாபீ இருக்கிறார். அவர வீடு விற்க வருவது, அவர வீட்டுல பொறுமதி 10,000 தீனார். வீட்டுல பொறுமதி என்ன? 10,000 தீனார். ஆனா வீட்டுக்கு கேட்கிறாங்க 20,000 தீனார் தாங்க, 20,000 தீனார் தாங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் 20,000 தீனார்? இவரு 10,000 தீனார். இவர வீட்டுக்கு பொறுமதி என்னது? இவர வீட்டுக்கு பொறுமதி 10,000 தீனார். அப்ப இவர வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பொறுமதி 10,000 தீனார். இப்ப இவர வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு விற்க வர போக்கல எவ்வளவு கேட்கிறாங்க? 20,000 தீனார் கேட்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் வந்து கேட்கிறாரு,
உங்களோட வீட்டுல பொறுமதி 10,000 தீனார் தானே, 10,000 தீனார் தந்தா சரி, நீங்க 20,000 தீனார் கேட்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன விட என்ன தெரியுமா? வீட்டுக்கு 10,000 தீனார் தான் பொறுமதி, ஆனா அதை விட பொறுமதி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவரு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவரு அதை விட பொறுமதியான மனுஷர். அவரை மாதிரியான ஒரு நல்ல மனுஷரை நீங்க 10,000 தீனார் இல்ல 20,000 தீனார் கொடுத்தாலும் கூட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்ள போய் மாட்டீங்க. இது அவருக்குரிய பொறுமதின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுல மனுஷன் பொறுப்புல இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல முஸ்லிமாக்கள் இருப்பாங்க, புத்திஸ்ட் இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க, ஏழை மதம் இருப்பாங்க, குறிப்பா எங்கடாக்கள் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இருந்தா நாங்க என்ன செய்யணும்? எல்லாரோட என்ன செய்யணும்? எப்படியான தொடர்பு வச்சுக்கொள்ளணும்? நல்ல உறவுகளை வச்சுக்கணும், நல்ல தொடர்புகளை வச்சுக்கணும், நல்ல மனிதர்கள், நல்ல அயலவர் என்று சொல்லக்கூடிய பெயர்களை நாங்கள் எடுக்கணும். அதுதான் நான் உதாரணம் சொன்னேன். ரசூலுல்லாஹ் அபூ தாலிபா இருந்தாலும் எப்படியான உறவை வச்சுக்கொண்டாங்க? இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏழையாக்கள் இஸ்லாம் சம்பந்தமா சொல்ற குற்றச்சாட்டு என்னது? குர்ஆன் சொல்லுதும் காவிரிகளை கண்ட இடத்துல வெட்டுங்க கொல்லுங்கன்னு சொல்லுது. அப்படியே ரசூலுல்லாஹ் முதல்ல அபூ தாலிபியா கொண்டிருப்பாங்க. அவர் காபிர் தானே, ரசூலுல்லாஹ் கொண்டாங்களா? அவரோட தான் மிச்ச நெருக்கமான உறவுகளை பேர்ந்தாங்க. எனவே நாங்க என்ன செய்ய மாட்டோம்? முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ எல்லாரும் மனிதர்கள். எல்லாரும் யாரு? மனிதர், முதலாவது மனிதர். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவங்களோட நல்ல தொடர்புகளை பண்ணிக்கொள்ளணும். ரைட்? இதை ஒருத்தர வாசிக்கமா சத்தமா? முதலாவது நாங்க ரசூலுல்லாஹ் அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல ஆரோக்கியமான வாழ்வு, உடற்பயிற்சி செய்யறாங்களா, பட்டி செய்யக்கூடிய ஆக்களான்னு இருந்தாங்க. ரைட்? அடுத்தது சமூகத்துல ஒரு நல்ல வேலை நடந்தா அவங்க என்ன செய்வாங்க? போயிட்டு பங்கெடுத்துக் கொள்ளுவாங்க. நான் என்ன செய்யணும் கேட்பாங்க. என்னால உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்று கேட்பாங்க. அடுத்தது ஒரு வேலையை பெருசா ஸ்டார்ட் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றது. ரைட்? அப்ப எக்ஸாம் படிக்கிறதுனால என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தோட இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு படிச்சது சரி வராது. என்ன செய்யணும்? நேரத்தோட இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி படிச்சோம். இப்ப நான் சொன்னேன், அறிவு தேடல்ல நாம மிக முக்கியமான ஆட்கள் ஆகிக்கணும், படிக்கிறதுல முக்கியமான ஆட்கள் ஆகிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அமல்களில் மிகச்சிறந்தது எது? இபாதத்துல மிகச்சிறந்தது எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமல்களில் மிகச்சிறந்தது அதுவமுஹா வைஃபல். கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ந்து செய்யறது கொஞ்சம் தான், ஆனா தொடர்ந்து செய்யறது. அப்ப படிப்பென்றால் நாங்க என்ன செய்யணும்? எக்ஸாம் சீசனுக்கு மட்டுமல்ல படிக்கிறது. எப்ப படிக்கணும்? படிச்சு கொண்டே இருந்தால் எக்ஸாம் வர காலத்துல அது ஈஸியாகும். எக்ஸாம் வர காலத்துல என்ன செய்யும்? எக்ஸாம் ஈஸியாகும். நல்ல மார்க்ஸ்ல நாங்க எடுக்கக்கூடிய ஆக்களா நாங்க மாறுவோம். சரியா? அடுத்த விஷயம், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகம் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஒரு தவறு செஞ்சா, ஒரு பிழை செஞ்சா அத அவரா வந்து என்ன செய்வாரா? தண்டனைகளை ஏற்றுக்கொள்வார். யார் சொல்லலாம், இப்படியான குற்றம் ஒன்று செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு தண்டனை தாங்க, நான் இதுல திருந்தணும், நான் தௌபா செஞ்சு மீறணும், எனக்கு ஒரு தண்டனை தாங்கன்னு சொல்ற அளவுக்கும் அவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஒரு தவறு ஒன்று செஞ்சிருக்காரு, ஒரு குற்றம் ஒன்று செஞ்சிட்டாரு, ஒரு பிழை ஒன்று செஞ்சா அவருக்கு எங்க வச்சு தண்டனை கொடுக்குறாங்கன்னா, ஹஜ்ஜில வச்சு தண்டனை கொடுக்குறாங்க. ஹஜ் எப்படியான இடம்? உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேயும் எல்லா ஊர்லேயும் மக்கள் வருவாங்க. அவருக்கு தண்டனை எங்க கொடுக்கப்படுவதும் ஹஜ்ஜில வச்சு தண்டனை. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, அவரு தனக்கு தண்டனை தாங்க, நான் தண்டனையில இருந்து, நான் பிழையில இருந்து, தவறுல இருந்து மீண்டு கொள்ளணும் சொல்லி தன் தவறை ஏற்றுக்கொண்டார். அப்ப நாங்க வீட்டில் இருக்கிறார்கள், வீட்டில இளைஞர்கள் ஆகிறார்கள், நாங்க ஒரு சின்ன தவற வாப்பாட்ட உமாட்ட மறைக்க போனோம்டா, வாழ்க்கையில அந்த சின்ன தவறு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பெரிய தவறா மாற்றப்படும், பெரிய தவறா மாறி பெரிய தண்டனைகளை ஆட்களுக்கு முன்னுக்கு வச்சு
நிறைய மனிதர்களுக்கு முன்னுக்கு வச்சு தண்டனை பெறக்கூடிய ஆட்களா மாறும். அப்ப நாம என்ன செய்யணும்? சிறியோரு தவறு செஞ்சாலும் சிறியோரு பிழை செஞ்சாலும் யாருமே சொல்லணும், வீட்டுல பேரண்ட்ஸோட பெற்றோரோட தொடர்பு வேண்டாம், அம்மாவா பண்ண சொல்லணும், இப்படி ஒரு தவறு நடந்துட்டு, இப்படி ஒரு பிழை ஒன்று நடந்துட்டு, என்ன மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு போறோம் நான் இப்படியான ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாங்க செய்யற தவறுக்கு தண்டனைகளை கேட்டு பெறாங்களா நாங்க மாறணும். அதே போல என்ன கலந்தாலோசனை செய்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் ரசூலுல்லாஹ் யாரை கேட்பாங்க? மஷூரா சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன செய்யலாம்? இப்ப நான் சொன்னேன், அந்த ஹந்தக் யுத்தம் நேரத்துல பார்த்துதானே அகழி வெட்டினாங்க, பெரிய அகழி வெட்டினாங்க. இது ஒரு சஹாபி சொன்ன ஆலோசனை. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வை ஆலோசனை செய்த சமூகமா இருந்தாங்க என்றால் அவருக்கு புரோவந்த இளைஞ சமூகம் என்ன செஞ்சாங்கடா, எல்லாத்திலையும் ஆலோசனை செஞ்சாங்க. எங்களுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை படிச்சுக்கலாம் என்றாலும் நாங்க ஒரு விஷயம் செய்ய போகல, நாங்க என்ன செய்யணும்? யாருக்கு கேட்கணும்? அந்த விஷயம் தெரிஞ்சாக்கிட்ட போயிட்டு கேட்கணும். ஒரு பயணம் மட்டும் பேட்டிக்கணும், அதுல ரூட் தெரியாட்டி நாங்க என்ன செய்வோம்? ரோட் தெரியாட்டி என்ன செய்வோம்? ஒரு ஆள் நிப்பாட்டி, ஒரு வீல்கார ஆள்கிட்ட, ஒரு கடையில் இருக்கிறாள், அந்த ஊராள்கிட்ட கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? இலக்கை நோக்கி போகணும், எங்களோட பயணம் சரியான ரூட்டை நோக்கி போகணும், சரியான இடத்துக்கு நோக்கி போகணும் என்று நாங்க என்ன செய்யறோம்? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். எனவே எங்கட பயணம், எங்கட கல்வி பயணம், எங்கட படிப்பும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் என்றால் நாம் கட்டாயம் என்ன செய்யணும் என்றால் ஆலோசனை கேட்கணும். கிரேட் 9 இருந்தால் ஒரு OA படிக்கிறாள், ஒரு A லெவல் படிக்கிறாள், ஒரு ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கு நான் கேட்கணும், நான் எப்படி படிக்கலாம், நான் எப்படி பாஸ் ஆகிறதுக்கு வழியை செய்யலாம், நான் இந்த பாடத்துல ஃபெயில் ஆகிக்கிறேன், இதுல பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்கு, எனக்கு இந்த பாடத்துல மார்க்ஸ் போறோம். உதாரணமா எனக்கு இங்கிலீஷ்ல மார்க்ஸ் போறோம் வரும், என்ன செய்யணும்? இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்கணும், எனக்கு மார்க்ஸ் குறைவா வருது, நான் என்ன செய்ய? மார்க்ஸை கூட்டிக் கொள்ளலாம், எப்படி கூட்டிக் கொள்ளலாம்? அதே ஸ்கூல்ல 9 எடுத்தா கணிப்பாங்க, A லெவல்ல 3 எடுத்தா கணிப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க, நீங்க எந்த சிஸ்டம்ல படிச்சிருக்கீங்க, நீங்க எந்த கிளாஸுக்கு போனீங்கன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கலா என்ன செய்வாங்க? அவங்களோட மஷூராவை சொல்லுவாங்க, அவங்களோட ஆலோசனை சொல்லி தருவாங்க. ஒரு குர்ஆன் ஓத போறோமா இருந்தா, குர்ஆன் பாடமாக்குறோமா இருந்தா, சின்ன வயசுலயே நிறைய ஹாஃபில் பாதிப்பாங்க அல்லது ஓதினாக்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நீங்க எப்படி லேசா குர்ஆனை பாடமாக்குறீங்க? அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி நாம எப்படி ஆட்கள் ஆகிக்கணும் என்றால் ஆலோசனைகள் பெறக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். சரியா? அடுத்த கடைசியா கிட்ட பாருங்க, நேரத்தை நான் கீழே போட்டிக்க விஷயங்கள் தானே, இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலிருந்து உதாரணத்துக்கு எடுத்த விஷயங்கள். ரசூலுல்லாஹ் பாருங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும் செய்யற வேலை நான் ஓடரா போட்டிக்கிறேன். இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் செஞ்ச வேலை. நாங்க அப்படி நேரத்தை பயன்படுத்தி கொண்டீங்கம்மா, நேரத்தை பிரிச்சு வச்சு கொண்டாமா நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்கட லைஃப்ல எங்கட ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வீக்கையும், ஒவ்வொரு மந்தையும் பிளான் பண்ணி கொள்ளணும். இந்த நேரத்தை எப்படி பிரயோசனப்படுத்திக் கொள்றது? பகல் நேரம் இருக்கும், அந்திலைக்கும், நைட்லைக்கும், இப்படி ஒவ்வொரு நேரம். சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், இது மாதிரி போயாடே வரும். ஏத வாழ்க்கையில நான் எதை படிச்சு கொள்றது, அல்ல எந்த விஷயத்தை செய்யறேன்றது நாங்க பிளான் பண்ணி கொள்ளணும். உதாரணம் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பயிர் நடுகு. பயிர் நடுகு என்ன? மரம் நடுகு. மரம் நடுகு செய்வாங்க. மரத்தை நட்டு நன்மையா இல்லையா சொல்லுவோம்? நன்மை. யாரு மரம் நட்டீங்க? எத்தனை மரம் நட்டீங்க? பூ மரம் நட்டீங்களா? கை விடுவோமா? கை விடு.